டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்கு. இதை பத்தி ஒரு ஓவர்வியூ கொடுக்குறீங்களா? இப்போ கிரிக்கெட்னு எடுத்திங்கன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸ்பின்னர், ஃபாஸ்ட் பவுலர், ஸ்லோ விக்கெட் கீப்பர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒரே கேமுக்குள்ள இவ்வளோ. ஆக்சுவலாக அதுதான் டிசைன். இண்டஸ்ட்ரி வந்து மாறிட்டே இருக்கும். லைக் ஒரு 20 இயர்ஸ் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிரிண்ட் டிசைன்ஸ் நிறைய பண்ணுவோம். ஸோ அங்கேருந்து மூவ் ஆனோம்னா கிரியேட்டிவ் டிசைன். ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட விஷுவல்ஸ் தான் பேசும். கரெக்ட். அப்புறம் பிராண்ட்னா ஐடென்டிட்டி கிரியேஷன். ஒரு யூசரை வந்து வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை. முன்னாடி வந்து யூஐக்கு ப்ராடக்ட் எல்லாம் பண்ணோம். பட் இப்போ நானே சொல்கிறேன் டிசைனர்ஸ் எல்லாமே பண்ணணும். இந்த கிரிக்கெட்டில் யூஐ/யூஎக்ஸ் டிசைனருக்கு ஒரு ரோல் கொடுக்கணும், பேட்ஸ்மேனோ பவுலரோ அப்படின்னா என்ன ரோல் கொடுப்பீங்க? டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டிசைனில் ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்குது. இதை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுக்குறீங்களா? ஆக்சுவலி இது வந்து நான் எப்படி சொன்னேன்னா கிரிக்கெட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ கிரிக்கெட்டுன்னு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் இருப்பாங்க, பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ஆமாம். அது லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸ்பின்னர், ஃபாஸ்ட் பவுலர், ஸ்லோ விக்கெட் கீப்பர், இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஒரே கேமுக்குள்ள இவ்வளோ. ஆக்சுவலாக அதுதான் டிசைன். ஸோ டிசைன் எடுத்தீங்க அப்படின்னா லைக் விஷுவல் டிசைன், ப்ராடக்ட் டிசைன், யூஐ/யூஎக்ஸ் டிசைன், மோஷன் டிசைனர், பிராண்ட் டிசைனர் கேட்டு. ஸோ இது எதுக்குன்னா ஒரு நீடுன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ லைக் ஒரு 20 இயர்ஸ் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பிரிண்ட் டிசைன்ஸ் நிறைய பண்ணுவோம். அதுக்கெலாம் வந்து கிராஃபிக் டிசைன்ஸ் நிறைய இருக்கும். அதில் வந்து கிராஃபிக்கல் நிறைய யூஸ் பண்ணி பண்ணுவோம் அதில். ஸோ அங்கேருந்து மூவ் ஆனோன்னா கிரியேட்டிவ் டிசைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இப்போது அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்ம டிசைனுக்கு வந்தது. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணுவோம். அப்போ அந்த ஆடை பண்ணும்போது நீங்கள் நிறைய கிரியேட்டிவ் ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் அதோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இப்போ ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாலாம் அவங்கள சொல்லிக்க மாட்டாங்க. அவங்களோட விஷுவல்ஸ் தான் பேசும். கரெக்ட். கிட்டத்தட்ட ஆப்பிளோட கான்செப்ட்லாம் என்னன்னா இந்த ஆடோட கான்செப்ட். அவங்க ஃபுல்லாகவே இந்த ஆடு தான். ஓகேங்களா? அந்த மாதிரி அது. அப்புறம் பிராண்டுனா ஐடென்டிட்டி கிரியேஷன். ஸோ எல்லாமே ஒரு ஸ்கில் செட் ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷுவல் டிசைன் சொல்லும்போது தே டேக் கேர் ஆஃப் கோ டு மார்க்கெட் டிசைன்ஸ். எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து விஷுவலைஸ் பண்ணி அதில் யூஐ/யூஎக்ஸ் இன்க்ளூட் பண்ணி எப்படி கொண்டு வரலாம். இப்போ ப்ராடக்ட்டுன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு டூல் பில்ட் பண்ணணும். அதை வந்து நான் எப்படி பண்ணுறது, லைக் அந்த டேஷ்போர்டு எப்படி பண்ணுறது, அதுக்கான ஃப்ளோ நான் எப்படி பண்ணுறது, ஒரு யூசரை வந்து வராங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு கோர்ஸ் இருக்குது அது வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவை, வெப்சைட் இருக்கணும், வெப்சைட்லேருந்து சைன்இன் பட்டன் கொடுக்கணும், சைன்இன் பண்ணால் அடுத்த ஃப்ளோ என்ன போகணும், அதுலேருந்து 50 ஃப்ளோ இருக்கா என்ன போகணும், அவங்க கடைசியாக பேமெண்ட் பண்ணுற வரைக்கும் அவனோட அந்த ஃப்ளோ நம்ம டேக் கேர் பண்ணணும். அப்போ ஒருத்தருக்கும் கிரிக்கெட்டில் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கில் செட்டு. ஸ்பின்னா அவரோட ஸ்கில் செட் வேறு, ஃபாஸ்ட் பவுலர்னா அந்த இது. ஸோ அது பேஸ்ட் ஆன் நீடு, ஒரு நீடுன்னு சொல்லலாம், இண்டஸ்ட்ரியோட சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். இப்போது எக்ஸாம்பிள் சொன்னோன்னா மேபி இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல் ஸ்டாக் டிசைனர்னு சொல்லலாம் மேபி. ஏன் சொல்கிறேன்னா இப்போ ஏஐ வந்ததுனால ஓகேங்களா. இப்போ முன்னாடி வந்து யூஐக்கு ப்ராடக்ட்டே எல்லாம் பண்ணோம். பட் இப்போ நானே சொல்கிறேன் டிசைனர்ஸ் எல்லாமே பண்ணணும். ஓகே. எல்லா டிசைனையும் டேக் கேர் பண்ணணும். ஜென்ரிக்காக இருக்கக்கூடாது. சாரி, ஓவராலாக எல்லாம் தெரியணும்னு சொல்கிறேன் நான். ஃபுல் ஸ்டாக்காக எல்லாமே தெரியணும். ஈவன் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க வந்து மோஷன் டிசைன் கூட கொஞ்சம் டச் பண்ணணும். மோஷன் டிசைன்னா நம்ம டிசைன் பண்ணிவிடுவோம். அதை ஒரு அனிமேஷனாக நம்ம ஒரு மைக்ரோ இன்ட்ராக்ஷன் நீங்கள் ஒரு பட்டன் பண்ணுறீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும். ஏன்னா அதை டெவலப்பர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை ஒரு வீடியோ மாதிரி பண்ணுறது, வீடியோ எடிட்டிங். ஸோ எல்லாமே நமக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் தெரிஞ்சுட்டு இந்த ஏஐ மூலயமா நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு பார்க்கணும். ஸோ அதனால் மாறிட்டே இருக்கும். இன்றைக்கி ஃபுல் ஸ்டாக் இருக்குது, விஷன் கிளாஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ அது ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அதனால் லைக் இட் இஸ் கம்மிங். இப்போ ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிளாஸ் கொண்டு வந்து மேபி பிகாஸ் ஆஃப் த விஷன் நம்ம அங்கே போகிறோம். ஏன்னா அது கிளாஸ் யூஐ மேபி அதோட ரிலேட்டடாக இருக்கலாம் மேபி அப்படின்னோ. ஸோ ஒரு என்னென்ன நீட் இருக்கும் இண்டஸ்ட்ரிக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்டேஷனும் இருக்கும், அது இருக்கும்னு சொல்கிறேன். கிரிக்கெட் விளையாட போகிறதுக்கு முன்னாடி கிரிக்கெட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு விளையாட போகலாம். அதாவது டிசைனுக்குள்ள இல்லை, நான் இப்படி சொல்ல மாட்டேன். நான் எப்படி சொல்லுவேன்னா ஸ்ட்ரீட்டில் கிரிக்கெட் விளையாடுறது வேலை, ஸ்டேடியத்தில் விளையாடுறது வேறு. ஆமாம். ஓகேங்களா. ஸோ என்ன பிரச்சனைனா ஸ்ட்ரீட்டு கிரிக்கெட் வந்து நம்ம படிச்சுட்டு ஒன்று இதுதான் டிசைன் ஒன்று படிப்போம். அது டிசைன் இல்லை. நீங்கள் ஸ்டேடியமில் விளாட்றீங்களே தட் இஸ் த ரியல். ஏன்னா அந்த ப்ரெஷர் அவ்வளோ இதுலேயும் நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு பெரிய அதே ஒரு ஸ்டோரியாக சொல்லலாம் ஆக்சுவலாக. ஏன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. அதை நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்லலாம், அவ்வளோ ஒர்க்குன்னு சொல்லலாம். அண்ட் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அந்த டைமில் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. லைக் நம்மளை மாதிரி காம்படிஷன்ஸ் நிறைய இருக்கும், நம்ம கொடுத்தே ஆகணுன்ற ப்ரெஷர் இருக்கும். ஸோ எல்லாமே பண்ணணும். அதனால் என்னோடது என்னென்னா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஓகே, நல்ல இடம். ஸோ அதுதான் அந்த ப்ராக்டிஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் விளையாண்டா ஸ்டேடியமில் போய் விளையாடுற மாதிரி விளையாடணும். அதுதான் இந்த கிரிக்கெட் டிசைனாக ஓவராலாக கிரிக்கெட் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கிரிக்கெட்டில்
யூஐ யூஎக்ஸ் டிசைனருக்கு ஒரு ரோல் குடுக்கணும். பேட்ஸ்மேனோ, பவுலரோ அப்படின்னா என்ன ரோல் குடுப்பீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரோல் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது? இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக்குக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் ஸ்டாக் தான் குடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆமாமாமாமா. ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா யுஐ, யுஎக்ஸ்ன்னு சொல்லும்போது என்னன்னா, இண்டஸ்ட்ரியில இந்த டெர்ம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டிஃபரண்ட் அத ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறீங்களா? ஆ யூஐனா யு என்ன? ஓகே. யூஎக்ஸ்னா என்னன்ட்டு. யுஐன்றது வந்து ஹவ் இட் லுக்ஸ். அத பார்த்தா எப்படி இருக்கும்? லைக் லுக்ஸ், ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யுஎக்ஸ்னா ஹவ் இட் வொர்க்ஸ். அத எப்படி வந்து வொர்க் பண்ண வைக்கலாம்? எப்படி வந்து ஒரு ஃப்ளோ திங்க் பண்ணி நான் அந்த பிஹேவியர்லாம் சொன்னேன்ல, அதெல்லாமே கம்ஸ் அண்டர் யுஎக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து யுஐ யுஎக்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஆர்க்கிடெக்ட், ஒரு பில்டர். ஒரு ஆர்க்கிடெக்ட் என்ன பண்ணுவாரு? வயர் ஃப்ரேம் போட்டு, "இது மாரி தான் என் வீடு வேணும்." அப்படின்னு சொல்லுவாரு. கரெக்ட்டா? அவர் வந்து யுஎக்ஸ். அத குடுத்து யார்ட்ட குடுப்பாரு? பில்டர்ட்ட குடுத்து இதெல்லாம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க யூஐ. பில்டர் என்ன பண்ணுவாரு? பட்டி, ப பில்லர் போட்டு இது பண்ணி, பெயிண்ட் எல்லாம் இவர்ட்ட கேட்க மாட்டாரு. பெயிண்ட்லாம் அவங்க தானே பண்ணணும். ஸோ, அந்த மாரி அவங்க இது பண்ணுவாங்க. மேபி லைக் 2 பேரும் கொலாபரேட் பண்ணி பண்ணுவாங்க. பட் அந்த சிம்பிளா சொன்னோம்னா, ஆர்க்கிடெக்ட் விஸ் பில்டர். ஸோ, இதுதான் வந்து சிம்பிளா யுஐ யுஎக்ஸ்ன்னு சொல்லலாம். யாஹ்! ஓகே.